ஹாய் ஹலோ வெல்கம் டு திவ்யா பாலமுருகன் விளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் விளாக் தான் வந்து காட்ட போகிறேன். நம்ம பெருசாக ஒன்றும் இருக்காது, பட் இந்த டே எனக்கு எப்படி போனதுன்றதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க வந்து யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து வெந்நீர் தண்ணி, அதாவது கொதித்த சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இடியாப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா பச்சை தண்ணி யூஸ் பண்ணாமல் நல்லா வந்து கொதித்த தண்ணியை எடுத்து நீங்கள் அப்படியே நல்லா கலந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சுடு தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பச்சையாக இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் நம்ம சுடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வெந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து மாறிடும். எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மாவு அரைச்சி வச்சுக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்து தான் நான் வந்து மாவு அரைப்பேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பேன். ஒரே இட்லி தோசை அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப போர் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இடியாப்பம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், பருப்பு சாதம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பேன். எனக்கு காலையில் வந்து குழந்தைங்க மேக்ஸிமம் வந்து விரும்பி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எலும்புறதே லேட்டாக தான் எலும்புறாங்கன்றனால விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நைட்டு தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சதை வந்து பண்ணி கொடுக்க முடியும். அதனால் நான் வந்து இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் அரைச்சி வச்சுக்க மாட்டேங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து நான் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் எப்போவுமே அப்படியே பண்ணுங்கள். ஒரே இட்லி தோசையாக கொடுத்தா நிச்சயமாக அவங்க வந்து போர் ஆகிடும். அவங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து ரொம்ப நல்லதாக உடம்புக்கு. ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு கொடுக்குறனால அது வந்து குழந்தைங்களுக்குமே நல்லது தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். தேங்காய் பாலோ இல்லை ஜீனியோ இதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றத விட நாட்டு சக்கரை வந்து தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணி வந்து சாப்பிடுவோம். அதனால் இதுக்கு வந்து பெருசாக வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே நான் வந்து வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியானது பார்த்திங்கன்னா இடியாப்பம் தான். இடியாப்பம் கேட்டால் உடனே வந்து நான் வந்து பண்ணிவிடுவேன். ஏன்னா மாவு மட்டும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுடுவேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். தொட்டுக்கிறதுக்குமே வீட்டில் எப்போவுமே நாட்டு சக்கரை வந்து இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இடியாப்பம் அண்டு பச்சை பட்டாணி இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை தேங்காய் பால் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் பால்லாம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் மேக்ஸிமம் நைட்டுக்கு பண்ணும்போது தேங்காய் பால் வந்து எடுக்கவே மாட்டேன். மாவு வந்து ஊறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து காலையில் அப்படியே கொஞ்சம் அவசர அவசரமாக சமைச்சதில் அங்கங்கே குழம்பு சாதம்லாம் வடித்ததெல்லாம் கொஞ்சம் கொட்டியிருந்தது. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதையும் அப்படியே கையோடு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமேன்றதுக்காக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்பப்போ வந்து சின்ன சின்ன வேலை இருக்கும்போது அது கையோடு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய வேலையாக வந்து நிற்காது. இப்போ பிசு பிசுப்பாக இருக்கும்போது அப்படியே விட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து சமைக்கும்போது ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். அப்புறம் துடைக்கிறதுக்குனே ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அப்பப்போ நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வந்து கிளாத்தை வந்து நல்லா முக்கிட்டு நீங்கள் அப்படியே தொடச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து இடியாப்பம் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து மாவு வந்து புளியும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து வேகப்பில்லையா அந்த இதில் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஹீட் ஆகிறதுக்கப்புல நம்ம வந்து தட்டில் வந்து இட்லி தட்டில் வந்து இடியாப்பம் வந்து பிழிஞ்சிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழியாக இருக்கும் இல்லையா, அந்த குழியே புளிவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியே வந்து வரும். நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஒரு பெரிய சேஃபாக வந்து நான் வந்து சுற்றுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தகடு மாதிரி வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து அந்த குழிக்குள்ளே மட்டும் இப்போ புளிஞ்சேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி இட்லி மாதிரி இருக்கும், அது குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து பிழிஞ்சிக்குவேன். நீங்கள் மாவு போடும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த பிழியிறதில் வந்து ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக எண்ணெய்லாம் வந்து தடவுவாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்க. டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போட்டு அப்படியே டேரெக்டாகவே வந்து பிழிஞ்சிடுவேன். நல்லா ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வரும். இடியாப்பம் பிழியறதுக்கு கஷ்டமாகவே வந்து இருக்காது. என் பையனுக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டி வந்து நான் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை, அம்மா ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டு வந்துட்டான். ஏன்னா பாப்பாவுக்கும் சரி தம்பிக்கும் சரி இடியாப்பம்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் புளியும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து வெந்நீர் தண்ணி ஊற்றியே வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா மாவு வந்து சாஃப்டாக வந்து மாறிடுங்க. இடியாப்பமும் எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன், நல்லா தகடு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். உள்ளே போகிறதே நமக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து நம்ம 4-5 இடியாப்பம் வந்து சாப்பிட்றலாம்.
பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து 5 இது வந்து பிழிஞ்சுக்குவேன். ஆனால் கொஞ்சம் தகடாக வந்து பிழிஞ்சுக்குவேங்க. இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 செகண்ட் வந்து அது ஆவியில் இருந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும். எப்படி வந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா 2ஆக வந்து இப்படி கையில் நசுக்கும்போது 2ஆக வந்து உடையும். அப்படி வந்துட்டது அப்படின்னாலே இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நாங்கள் நைட்டு மட்டும்தான் டோட்டல் ஃபேமிலியுமே வந்து சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி நாங்கள் வந்து மாடிக்கு வந்து போயிடுவோங்க. மாடியில் போயிட்டு தான் நானும், பாப்பா, தம்பி, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு கிளம்பி போவாங்க. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க. அப்புறம் குழந்தைங்க அவங்களும் சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நான் வந்து தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். மத்தியானமும் அப்படி தான். இந்த நைட் டைம் மட்டும் தான் நாங்கள் சேர்ந்து சாப்பிட முடியுன்றனால பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். மாடியில் உட்காந்து தான் வந்து சாப்பிடுவோம். அந்த ஃபீலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஒரு காற்று இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது டைம் கிடைக்கிறதே எப்போவும் தான். ஸோ அதனால் அந்த சான்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே நைட் டைம் மட்டும் யாரையும் விட்டுட்டு வந்து சாப்பிட மாட்டோம். குழந்தைங்களுக்குமே சரி, அவங்க பசிச்சாலுமே அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணுன்றத சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குன்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து இடியாப்பம்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேங்க. மாடியிலையும் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். தண்ணி, இடியாப்பம், தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சக்கரை எல்லாமே ரெடி. என்னோட ஹஸ்பண்ட் வரதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாடியில் வந்து நல்ல ஜில்லுன்னு காற்று வரும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமாக காற்று வரவே வராதுங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப வேர்க்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா மாடியிலே தான் இருப்போம். பாப்பா வந்து டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாடிக்கு வந்து வந்துடுவோம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாய் தலைகணையெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து மாடியிலே வந்து தூங்கிடுவாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து மாடியில் சாப்பிட்டுட்டு அந்த தூக்கத்தை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தூங்குவாங்க. இந்த மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி தான் வந்து போகும். டைம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும்.